பாவக்காய் பொருள் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் தொக்கு நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெய் ஸ்டைல். வாங்க சமைக்கலாம். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா பாவக்காய் தொக்கு செய்ய போகிறேன். ஒரு 4 பாவக்காய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி. வாங்க செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். சீரகம், உளுத்தம் பருப்பு, கற்பனை காயெல்லாம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தொக்குறதுக்காக நல்லா எல்லா காயுமே நல்லாவே வதக்கணும் எண்ணெயிலே. இப்போ வந்து நான் வந்து பாவக்காய் போட்டு, தக்காளி வந்து லாஸ்ட்டில் தான் போடணும். இப்போ வந்து பாவக்காய் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். வாங்க நல்லா பாவம் வதங்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி முதல்ல சேர்த்துக்கிட்டுனா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் வேக லேட் ஆகும். நம்ம ஆனியன் வதக்கின உடனே நம்ம பாவக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் ட்ரையாக வதக்கினா நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயே நல்லா வெந்துடும் பாவக்காய். வந்து கொஞ்சம் மூடிட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி அந்த ஜூஸ்லாம் அந்த பாவக்காய் இறங்கட்டும். அப்புறமா நம்ம வந்து காரப்பொடியெலாம் போட்டுக்கலாம். வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து காரம் சேர்த்துக்கலாம். நான் சில்லி பவுடர் தான் போட போகிறேன். தக்காளி தான் நிறைய போடுறேன். தக்காளி போட்டுட்டோம்னா நம்ம வந்து இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா பாவக்காயில். அதனால் நம்ம வந்து புளிக்கு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். அதுதான் நான் அதெல்லாம் தொக்கு வேறு தக்காளிலாம் போடுறது கொஞ்சம் நிறைய வரும். சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சமையலில் பாவக்காய் சேர்த்துக்குவாங்க. நம்ம வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சாதம் போட்டு நல்லா குடிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா மூடிட்டு இந்த காரப்பொடி நல்லா மசாலா நல்லா ஊறட்டும்.
வாங்க பார்க்கலாம். பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. ஒவ்வொருத்தருக்கு இது மாதிரி எடுத்தால் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கு நல்லா இன்னும் பையனை நல்லா வதங்கி நல்லா சுருண்டு எண்ணெயிலே நல்லா சுருண்டு எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும்போது எடுத்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அங்கே நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இதை கொஞ்சம் பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் இப்போ சமைக்கிறேன். வெல்கம் டு ஜெயபி ஸ்டைல். டுடே சமையலில் இன்றைக்கி என்னென்ன பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டுடே சமையலில் அவரைக்காய் சாம்பார். இன்றைக்கி நான் புளி ரசம் தான் வச்சுருக்கேன். பெப்பர் நிறைய போட்டு, பூண்டு நிறைய போட்டு, இதுக்கு தக்காளி நிறைய போடக்கூடாது. புளி ரசத்துக்கு புளி தான் ஜாஸ்தி போடணும். லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சமாக நாடு சக்கரை போட்டு இறக்கிடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி ரசம். அதுக்கு சைட் டிஷ் பாவக்காய் தொக்கு தான் வச்சுருக்கேன். மதிய லஞ்ச் டுடே மெனு இன்றைக்கி இது தான். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார், புளி ரசம், பாவக்காய் தொக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இது கூட பாவக்காய் தொக்கு நான் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அதையும் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.